ஆண்டவருக்கும் அவருடைய வசனத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ரெண்டு காரியங்கள் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். ஒன்று பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி விருத்தின்னு சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் கிரேக்க வார்த்தையில் அங்கேயும் போட்டிருக்குது. நீங்கள் கட்டப்படும்படியாக, நீங்கள் உறுதிப்படும்படியாக. பின்ன அர்த்தம்னா நம்ம கட்டப்படும் சொல்லும் பொழுது தேவன் நம்மை முதலாவது உறுதிப்படுத்துகிறார். உறுதி மிகவும் முக்கியம். எந்த அளவுக்கு நாம ஆண்டு மேல உறுதியா இருக்கிறோம். கட்டப்படுகிற வாழ்க்கை உறுதிக்கு சமமா இருக்கிறது. பக்தி விருத்தி மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னாரு நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக. நம்முடைய சுதந்திரம் என்பது இயேசு நமக்கு தருகிறதான பங்கு தான். அந்த பங்கு எந்த அளவுக்கு எனக்கு வேணும்னு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு இயேசு வேணும். ஒவ்வொருத்தருக்கு ஆண்டு பங்கு வச்சிருக்காரு. அந்த பங்குக்கான அடையாளம் யாருன்னா ஆவியானவர். சேவையினால் ஒப்பு கொடுத்தான், ஆவிலை கட்டுண்டவனாய் ஒப்பு கொடுத்தான், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தான். சபையும் அடி செய்யும் பொழுது நாம் கட்டப்படுவோம். நம்முடைய சுதந்திர விதத்தை நிச்சயமாய் நாம் அடைவோம்.